இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ராவோட ரூம்ல வச்சிருந்த நகைய யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிய. ஐயோ, ஏங்க நீங்க வயசுல பெரியவங்க தானே, இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம பாரதி நகை எடுத்துட்டான்னு அவ மேல பழிய போடுறீங்களே. இங்க பாருங்கம்மா, நான் ஒண்ணும் பழி போடல. பாரதி தான் அந்த நகையை எடுத்தான்னு ஆதாரத்தோட தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றதுக்காகவே நான் நகையை எடுத்ததா சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க நகையை நான் ஏன் எடுக்கிறேன்? இந்த மாதிரி தேவையில்லாம பழி போடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளு நான் இல்ல. அடடடடடடடடா, அது எப்படி பாரதி? தப்பையும் பண்ணிட்டு இப்படி அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கியே. இங்க பாரு பாரதி, மித்ரா வாஷ்ரூம் போயிருந்தப்போ நீதான் அந்த நகையை எடுத்துட்டு வந்தேன்னு பார்த்ததுக்கு சாட்சி இருக்கு. சுமதி, நல்லா இவ காதல விழற மாதிரி நீ பார்த்த விஷயத்தை இவகிட்ட சொல்லு. ராஜேஸ்வரி அம்மா சொல்றது உண்மைதான். பாரதி மித்ரா ரூம்ல இருந்து பை எடுத்துட்டு வர்றத என் கண்ணால பார்த்தேன். இங்க பாருங்க, இவங்க வேணும்னே பொய் சொல்றாங்க. நான் மித்ராவோட ரூமுக்கு வரவும் இல்ல, அங்க இருக்கிற நகையை எடுக்கவும் இல்ல. பாரதி, சும்மா நடிக்காத. ஏற்கனவே ஆபீஸ்ல பணத்தை திருடினவ தானே நீ. இதையும் பண்ணிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? எப்படியும் மித்ராவை பத்தி எந்த ஆதாரத்தையும் நீ காட்ட போறதில்ல. அதுக்கப்புறம் உன்னை நாங்க வீட்டுல விட்டு வைக்கவும் போறதில்ல. வெளியில போய் என்ன பண்றதுன்னு வழி தெரியாம தானே இந்த நகையை திருடி இருக்க, அப்படிதானே? இங்க பாருங்க, நான் அந்த பணத்தை எடுக்கலன்னு ஏற்கனவே நிரூபிச்சாச்சு. என்னைக்கும் நடந்த விஷயத்த இப்ப நடக்கிற விஷயத்தோட சேர்த்து பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாரதி, நகை திருடினதும் இல்லாம ஓ இஷ்டத்துக்கு நீ பேசிட்டே இருக்க. பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். பாரதி இந்த நகையை கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க எல்லாரும் எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பாரதி மேல அபாண்டமா பழிய போடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது கொஞ்சம் கூட சரியில்லை. பாரதி தான் நகை எடுத்துட்டான்னு எப்படி வாய் கூசாம இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? பாட்டி, பாரதி மித்ரா ரூம்குள்ள இருந்து பேக் எடுத்துட்டு வர்றத நான் என் கண்ணால பார்த்தேன். நான் கூட இப்ப சாதாரணமா தான் நினைச்சேன். நகையை காணோம் தேடிட்டு இருந்தாங்கல்ல, அப்பதான் பாரதி பை எடுத்துட்டு போன விஷயமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன பாட்டி, இந்த சாட்சி போதுமா? இப்ப புரியுதா? பாரதி தான் அந்த நகை எடுத்திருக்கான்னு சொல்லி அவசரப்படாதீங்க. இந்த ரூம் ஃபுல்லா தேடி பார்த்தா நகை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும். நந்தினி, எதுக்கு இவங்க கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ போய் பேக போய் செக் பண்ணு போ.